நம்மோடு தற்போது பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு இப்போ நடைபெறுது திமுக காங்கிரஸ் இடையில. இது சட்டமன்றத்திற்கு மட்டும் இருக்குமா, இல்ல உள்ளாட்சி போன்ற விஷயங்களுக்கும் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னு காங்கிரஸ் கோரிக்கை வைக்கிறதா நம்ம சில தகவல்கள் வருகிறது. அதற்கான பேச்சுவார்த்தையும் இப்ப நடைபெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, காங்கிரஸ் பல கோரிக்கைகள் வைக்கலாம். ஆனா இப்ப திமுக சட்டமன்றத்துக்கு மட்டும் தாங்க பேசுவாங்க. உள்ளாட்சி மேயர்ல எத்தனை சீட்டு தரோம்லாம் சொல்லி அவங்க இது பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திமுக கூட்டணிங்கிறது போதுங்கிற அளவுக்கு நிறைந்து இருக்கிறது. அதிமுக கூடாரத்துல இருந்து ஓபிஎஸ் வர்றாரு, திமுகவை இது விவகாரம் திட்டிக்கிட்டு இருந்த பிரேமலதா வராங்க. இப்ப இந்த நிலையில் ஏற்கனவே இருக்க காங்கிரஸ் அவங்க போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா வம்பு பண்ண அவங்கள்ட்ட அதிகம் கேட்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் இப்ப இல்ல. இப்ப ஓபிஎஸ், பிரேமலதா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் போன முறை இல்லாத எஸ்டிபிஐ இருக்கு, போன முறை இல்லாத கமலஹாசன் இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் அவங்க இருக்கிறப்ப இப்ப நான் சொன்ன கட்சிகள்லாம் பெரிய கட்சிகள் கிடையாது. இப்ப கமலஹாசன் கட்சிக்கெல்லாம் பெரிய ஒரு ஓட்டெல்லாம் கிடையாது. ஆனாலும் இது எல்லாமே ஒரு இமேஜ்ல, ஒரு ஸ்டேஜ்ல கமலஹாசன், பிரேமலதா, ஓபிஎஸ், ஒரு மாதிரி எஸ்டிபிஐ ஒரு மாதிரி ஃபுல்லா நிக்கிறப்ப ஒரு பெரிய ஒரு இமேஜ் வருது இல்ல. அப்புறம் தொகுதிக்கு 500ல இருந்து 3000 ஓட்டு வித்தியாசத்தை தானே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க எல்லாரும். அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறப்ப காங்கிரஸ் ஒருவேளை இதனால போச்சுட்டு போனா கூட ஓரளவு ஈடு கட்டிடலாங்கிற மனநிலைக்கு திமுக வந்துரும். அதனால திமுக காங்கிரஸ் போறத விரும்ப மாட்டாங்க. அல்டிமேட்டா காங்கிரஸ் போறது திமுக விரும்பாது. நீங்க சொல்லும் போது அந்த 500,000 ஓட்டுல காங்கிரஸ்மே முக்கியம் தானே பாப்பாங்க. அதத்தான் சொன்னேன், காங்கிரஸ் போகக்கூடாதுங்கிறதா மெயின் அஜெண்டா திமுகவுக்கு. ஆனா இவங்க அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டுன்னு முரண்டு பிடிச்சா அது ஒரு இஷ்யூ ஆகுங்க. அதுக்கு ஈல்டாகிற இடத்துல இல்லைன்னு சொன்னேன். அவங்களை பொறுத்தவரையும் இப்ப 25 சீட்டு கன்ஃபார்மா கொடுப்பாங்க. இப்ப என்ன இப்ப முஸ்லீம் லீக் போன்ற பல கட்சிகளுக்கு எல்லாம் போன முறை ஸ்ட்ரைக் ரேட் குறைவா இருக்கிற கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு சீட்டு குறைச்சுக்கோங்கன்னு சொல்றக்கூடிய இடத்துக்கு எல்லாம் இருக்காங்க அவங்க. அந்த ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க. அதனாலதான் முஸ்லீம் லீக்கை வச்சு அவங்க மத்தவங்களுக்கு கன்வே பண்ணது. முஸ்லீம் லீக் அவங்களுக்கு 62 கூட்டணி திமுகவுக்கு. அது கிட்டத்தட்ட திமுக கூட்டணி கட்சிங்கிறத விட திமுக ஆசைப்படுறதெல்லாம் பேசக்கூடிய கட்சியாவும் இருக்கு முஸ்லீம் லீக். அதனால அவரை முறை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவரை கூப்பிட்டு அலைன்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு வெற்றி தான் முக்கியம்னு திமுகவுடைய ஆசையை சொல்ல வச்சாங்கல்ல. அது ஒரு சிக்னல் தான். எப்பா ரொம்ப சீட் எல்லாம் கேட்காதீங்க, போன முறை இருக்கிற சீட்டு மேக்சிமம் வந்துரும், அதிக கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் நிறைய வர இருக்காங்கிற மெசேஜ் தான் அது. அது அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்தா உங்களுக்கும் லாபம் தானே, நீங்க நிக்கிற இடமெல்லாம் ஜெயிக்கலாம்ல. காங்கிரஸ் அவங்க எப்படி சொல்லுவாங்க, 25, 23 கூட வாங்கிக்கோங்க. இப்ப எக்ஸ்ட்ரா பிரேமலதா, எஸ்டிபிஐ, கமலஹாசன், ஓபிஎஸ் எல்லாம் சேரும் போது எப்படினாலும் மினிமம் 2500 இருந்து ஒரு 7500 ஓட்டு அதிகமாகிறதுக்கு உறுதியாகுது நமக்கு. அப்ப உங்களுக்கும் நிக்கிற இடமெல்லாம் வெற்றிங்கிற வாய்ப்பு அதிகமாகுதுல்ல. நீங்க இப்ப தென் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேமுதிகவும் இருக்கு, ஓபிஎஸும் இருக்கிறாங்க, எஸ்டிபிஐ போன்ற முஸ்லிம் கட்சிகளும் இருக்கிறாங்க. வெற்றிக்கான இது போன முறையோட எப்படி இருந்தாலும் ஒரு 2ல இருந்து 3% அதிகரிக்குதுல்ல. உங்களுக்கு ஒருத்தருடைய வெற்றிங்கிறது தமிழ்நாடு முழுக்க பார்க்க கூடாது, அந்த தொகுதியில அவருக்கான வாய்ப்பு என்னங்கிறதான். தேமுதிக பாமக இருக்கிற பகுதிங்கிறப்ப விழுப்புரம் விக்கிரவாண்டியில நிக்கிற கேண்டிடேட்டுக்கு பாமக அந்த அலைன்ஸ் இருக்கான்னு பாப்பாங்க. இப்ப தேனியில நிக்கிறவருக்கு பாமக அந்த அலைன்ஸ்ல இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன. அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப சவுத்துல காங்கிரஸ் நிக்கிறப்ப ஓபிஎஸும் இருக்கிறாங்க, தேமுதிகவும் சேர்றாங்க, எஸ்டிபியும் சேர்றாங்கிறது கணக்கு வரும்ல. அதனால அந்த மாதிரி எல்லாம் சொல்லிதான் சமாளிப்பாங்க. என்னுடைய கணிப்பு 25க்கு மேல கொடுக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல இதோட இறுதி வடிவம் எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ அப்ப நமக்கு தெரிஞ்சிடும். நன்றி திரு ஜீவ சகாப்தன், விரிவான பார்வைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.